இந்த கடைக்கு வந்தோங்க நாங்கள். மை லிட்டில் ஒன் இந்த கடையில் நிறைய சில்ட்ரனுக்கு தேவையான பொருள்லாம் நிறைய இருக்குதுங்க. அதனால் வாங்கலாம் சொல்லிவிட்டு இது உள்ள கடை உள்ளே வந்து திரும்பி பார்த்தா அட போங்க அசந்து போட்டேங்க. அப்படி ஒரு பொம்மைங்க இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் பார்க்குதுங்க. விதவிதமாக குழந்தைங்க படுக்க வைக்கிறது, தாளாட்டுறது, இப்படி பார்த்திங்கன்னா நிறையங்க ட்ரெஸ்ஸுவோ. அதுக்கு மேலே இந்த கேர்ள்ஸ் பசங்களுக்கு தான் விதவிதமாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே 10000ங்கன்னு ஒன்று பார்க்குதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொம்மை ஜென்ஸ் ஒன்று, லேடிஸ் ஒன்று. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் போலே இருக்குதுங்க. ஐயோ, மனசு சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இந்த பொம்மையெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த சென்னையில் இந்த கடை அருமையாக இருக்குதுங்க. எனக்கு பார்த்துக்கினே இருக்கணும் போல இருக்குது. பாருங்கள், ஜென்ஸு பசங்களுக்கு காரு பாருங்கள், விதவிதமான காரு அவ்வளோ ஐட்டம் இருக்குதுங்க இந்த கடையில். நம்ம தேடி கஷ்டப்பட்டு தூரமாக வர்றது மட்டும்தான் தெரியுது. கடை உள்ள வந்தால் அளவு இல்லாத சந்தோஷம் தாண்டவம் ஆடுது என் மூஞ்சியில். எனக்கு வயசாகிட்டாலும் சின்ன பசங்களுக்குன்னு கிஃப்ட்டு வாங்க உள்ளே வந்தால் எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணுதுங்க. இந்த காரு வாங்கணும்னு தோணுது, இந்த பொம்மை வாங்கணும்னு தோணுது. ஐயோ, என்னால் மகிழ்ச்சியை அடக்க முடியலைங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறேங்க. நான் எடுத்து தொட்டு பார்க்குறேன், இந்த பொம்மையை தூக்கி கொஞ்சிறேன், டிஸ்டிக் போடுறேங்க. அந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணேன், இப்படி வந்தால் எங்கே சுற்றி பார்த்தாலும் பொம்மை. இந்த பொம்மையை பாருங்கள், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நிஜமாகவே அழகாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் என்ன இப்போ போய் குழந்தையெல்லாம் கொஞ்சம் கிடக்குறேன்னு சொல்கிறாரு. நீ எங்கன்னா சொல்லிங்கடா, நான் கொஞ்சம் வந்தால் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு கீழே கொஞ்சம் பார்த்தா ஒரு பேக்குங்க. அந்த பேக்கை பார்த்தா டூர் போகிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் இதை எடுத்தால் நல்லா பார்க்கணுன்னு அவர் ஒரு போய் என்ன பண்ணுறாரு, அந்த பேக்கை தூக்குறாருங்க. அதை பிரித்து பாரு, இங்கே பாரு, ஓட்டி பாரு, உட்காந்து பாருன்னு அவர் அந்த ப்ளூ கலர் இதை பார்த்துக்கிட்டுங்கிறாரு. நானும் மறுபடியும் போய் பசங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்ப்போன்னு எடுத்தால் என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பிங்க்கு தாங்க பிடிக்குது. லேடிஸ் போடுற குட்டி ட்ரெஸ்லாம் பார்த்தா இந்த பிங்க்கு மிட்டாய் கலராக இருந்தாலும் நல்லா அருமையாக இருக்குதுங்க. அப்படியே எடுத்து பார்த்தேன், ஆசை தீர பார்த்துட்டு சரி அப்படியே அண்ணாண்ட போகணுன்னு அந்த பொம்மையை தூக்கி அதை கொஞ்சிக்கினாங்க. ஆசை தீர கையில் வச்சு கொஞ்சம் முத்தம் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரா சிரிக்கிறாரு, இந்த வயசுக்கு குழந்தைய கொஞ்சிறாளேன்னு அவருக்கு ஒரு நினப்பு. சரி, நான் அப்படியே வந்து அந்த பக்கமாக வந்து இன்னும் ஒரு பொம்மை இருக்குதுங்க, அதை தூக்கி வச்சு குடுன்னு அந்த பக்கம் ஓடினேங்க. அந்த பொம்மைக்கு விலை 6500 விலையெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பொம்மை வேணும்னு